ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு அருமையான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் பயந்த போல தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இந்த ரூம்ல தான் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்றுட்டே இருப்பாங்களா. அவங்க எதிர்பார்க்காத போது அவங்கள யாரோ பிடிச்சி உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோவை தான் இருப்பாரு. ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க ஒரு மாதிரி அப்படி இங்கே இல்லை அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன கேட்பாரு, என் மேலே எந்த அக்கறையுமே இல்லை, என்னை கவனிக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ ஏதோ சத்தம் வந்ததுக்கே எனக்கு ஏதோ ஆயிரும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளோதான். ஆரம்பத்தில் தடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் ஹீரோனும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என் குடும்பத்தில் நான் நிறையாவே இழந்திருக்கேன், அதுக்கெல்லாம் நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, இந்த மாதிரி நீ எதுக்காக அது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் பழி வாங்கியே தீரணும் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ அவங்க யாரை பழி வாங்க போறாங்கன்றதும் இன்னும் தெரியல. அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அப்போ அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேளை இந்த போராட்டத்தில் நான் செத்து போயிட்டா கூட திரும்பவும் பிறந்து வந்தாவது பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப இன்னோசென்ட்டான தன்னை வந்து மாற்றிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டராக தன்னை மாற்றிட்டு வருவாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து மாப்பிள்ளை அதாவது பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. பொண்ணு பார்க்கும்போது அவங்களோட ஆளுங்க வந்து ஹீரோட ஆளுங்க வந்துட்டு ஹீரோயினை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ண ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாமே செட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ எல்லாரும் அதை நம்பிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் கார்லேருந்து இறங்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக அவங்க அப்படியே இறங்குவாங்க. பார்த்தா ஒரு இதாகவே இருக்காது. அவங்க என்ன நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இறங்கும் போது கையில் ஒரு குச்சி முட்டாய் வேற வச்சுக்கிட்டே இருப்பாங்களா. உடனே இவர் காரை டோரை திறந்துட்டு என்ன சொல்வார், நீ இப்படி கல்யாணம் பண்ண போகிறது பெரிய இடம், அங்கே வந்துட்டு நீ வந்து இப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கணும், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்துக்கணும், அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே இவர் என்ன பண்ணுவார், தலையை தொட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு லைஸாக வருவார். உடனே ஹீரோயின் வந்து தொட விட மாட்டாங்க. இவன் என்ன அப்படியே வெகுளியாக இருந்தால் தலையை தொடும் போது கரெக்டாக வேணாங்கிறாள் என்னவா இருக்கும்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க தலையில் வந்து தொட்டுட்டே இருந்தாங்கன்னா நம்ம வளர மாட்டோம்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் அவங்கள தொட விடலன்னு சொல்லுவாங்க ஹீரோயின். உடனே அவர் ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மா சொன்னது சரிதான், ஏன்னா அவங்கள அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறனால அவங்க சரி வா அவ்வளோவா போகலான்னு ஒன்று ஹீரோ நினச்சிப்பாங்க. இதுக்கப்புறம் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அம்மாவோட இறப்புக்கு யார் காரணமாக அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே வருவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. ஹீரோயின் உள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே திரு முடிச்சுட்டு அந்த குச்சி முட்டாயை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட தாத்தா இருக்காருல, அவருக்கு செம்ம கோவமாக வரும். இவர்கிட்ட என்ன கேட்பாரு, போயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தூக்கிட்டு கூட்டு வந்திருக்கேன், நீ என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு கேட்கும்போது, இங்கே இல்லைங்க பாஸ் நான் அப்படி இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான், அதாவது இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட தான் அவள் பிறந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக செட் ஆவா அவங்க குடும்பத்துக்கு, இன்னும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணு தான் அப்படின்னு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், சும்மா கிடையாதுன்னு சொல்லும் போது உடனே வந்து அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் தலையில் வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணி அவர்கிட்ட போய் ஏதாவது பேசுன்னு சொல்லவும் நேராக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த தாத்தா பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க. நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வேணும்னா இந்த லாலிபாப் கூட நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லும் போது இல்லை நீயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த அங்கிள் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ வேற ஏதாவது ஒரு தெளிவான பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சிருவா, இல்லை சொத்து பத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுருவா, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்பா, நம்மளுக்கு பயந்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு குச்சி முட்டாய் கொடுத்தா சப்பிட்டு அவள் பாட்டுக்கு இருப்பா, அதனால இவ தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ சொல்கிறதும் சரிதான், சரி அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ தாத்தாவும் ஒத்துப்பாரு. இவனை கூட்டு வந்தார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, அந்த 10 மில்லியன் தரேன்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாளைக்கு உன் அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அவர் ஹீரோயின் அங்கே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோயின் வந்து அந்த தோட்டம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா. அங்கே வேலை பார்க்குறாங்க இருக்காங்களா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பற்றியா இந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு பைத்தியம் வந்திருக்கு, அது பாரு அதுக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்குது போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இருந்து கூட இங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்க இன்னொருத்தர் இருப்பார்ல செக்யூரிட்டி மேன், அவர் என்ன சொல்வார்னா, போதும் இந்த மாதிரி காசிப் பேசிகிட்டே இருந்தது, போய் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு விரட்டி அடிக்கவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒன்று அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மேலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, எங்கள் அம்மாவோட இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், இந்த குடும்பத்தில் யார் மூலியமான்றதை நான் கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கியே தீர்வேன்ற மாதிரி காதில் ஹெட்ஃபோன் போட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோ வருவார். அவர் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, வீல் சேரில் தான் வந்துட்டே இருப்பார். அப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார்னா, நீங்கள் செக்கப்புக்கு சரியாக போக மாட்டேங்கிறீங்க, டாக்டர் எப்படி சொல்கிறார் அப்படி சொல்லும்போது, டாக்டர்னா எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிகிட்டே வருவார். பேசும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருமலாக வரும். உடனே அவர் கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் பிளட்லாம் வரும். இப்போ ஹீரோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்குன்றது புரிஞ்சுட்டே இருக்கும். இதே இடத்துல ஹீரோயின் பாட்டுக்கு பேசிகிட்டே வந்து நேராக என்ன பண்ணுவாங்க, அவர் உட்காந்துக்கிட்டே அந்த சேரில் தானே வராரு, அவர் மடியிலே போய் தடுமாறி விழுந்துருவாங்க. ஹீரோ கிட்ட சாரி கேட்பாங்க, நான் வேணும்னே வந்து விளையாட தெரியாமல் விழுந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் ஸ்லோவாக வந்து இறந்து போகணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஏதோ வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்ருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹேண்ட்பேக்கில் இருந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து சின்னதாக ஒரு பையில் போட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது, அந்த அசிஸ்டன்ட் இருக்கல அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நாங்கள் சந்தேகப்படுற பொருளை வந்துட்டு உங்ககிட்ட யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இது சந்தேகப்படுற மாதிரி பொருள்லாம் கிடையாது, இது நானாக செஞ்சேன், என் கையால் செஞ்சது, உங்களுக்கு வேணும்னா அது என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க
அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து இல்லை நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அழகாக ஒரு தொட்டியில் நல்லா பூவெல்லாம் பிச்சு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஹீரோயின் வருவாங்க ஒரு டவலை கட்டிட்டு. அவங்க பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போவார். அவர் இங்கே யாரோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவும், அதாவது ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி உனக்குன்னு பார்த்த ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ஃபேமிலியிலேருந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த சென்ட் இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்மெல், இது வந்து எங்கேயோ நான் கேட்டிருக்கேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஸ்மெல் அப்படின்ற மாதிரி அவங்க தடுமாறுவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் மயக்க வர மாதிரி வேற இருக்கும். திரும்பி பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அவர் வரத்துக்கும் இவங்க வரத்துக்கும் நேரம் அப்படியே போய் திரும்ப ஒரு ஆக்சிடென்ட் மேலே விழுந்துப்பாங்க. விழுந்துட்டு இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, நீ தான் அந்த ஃபேமிலியிலேருந்து இங்கே கல்யாணத்துக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாரு. அதுக்குள்ள அது வந்து அப்படின்னு ஆரம்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா பொத்துன்னு ஹீரோ மேலே மயங்கி விழுந்துருவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்ன ஆச்சு, என்ன அது பொத்துன்னு இவ பாட்டுக்கு மயங்க விழற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. உடனே காட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டே இருப்பாரு. கிராண்ட்பா என்ன பண்ணுவார், வெளியே நின்றுக்கிட்டு அவரோட அசிஸ்டன்ட் 2 பேரும் அங்கே வெளியே நின்றுட்டு இன்னைக்கு கதவு வேகமாக பூட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு இன்னைக்கு நைட் வந்து நீ அவங்க கூட தான்ப்பா ஸ்டே பண்ணணும், அவள் தான்ப்பா உனக்கு பார்த்துருக்க பொண்ணுட்டு கதவு பூட்டிட்டு வர போயிடுவாங்க. இந்த பயிலுக்கு வர முட்டாள்தனமாக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதோட ஹீரோயினை வந்துட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து சின்ன வயசுல சில விஷயங்கள் நடந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். ஹீரோக்கு வந்து கால் வந்து நடக்க முடியாது. அப்போ அவர் வந்துட்டு கிளாஸுக்கு வந்து படிக்க போகும்போது ஹீரோயின் குட்டி பொண்ணா இருப்பாங்க. அதுதானான்னு தெரியாது ஹீரோக்கான, அவருக்கு அப்படி தோணும். அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது இப்போ கேட்பாரு, எதுக்காக இப்போ நீ அலறன்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு வந்து அழுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீயாவது உங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்திருக்க, அம்மா பாசம் உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். ஆனால் எனக்குன்னு அம்மா கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோ வந்து அவங்க கண்ணை துடைக்கிறதுக்காக ஒரு கர்ச்சீஃப் கொடுப்பாரு. குட்டி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு டிராகன் ஃப்ளை இருக்குல்ல, அதை வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதை கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது டிராகன் ஃப்ளை வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, அது வச்சிருந்தா வந்து அது ஒரு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எல்லாம் லக்காவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து ஹீரோ வந்துட்டு இப்போ நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருப்பாரு. என்ன நினைப்பாருன்னா, இவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த குட்டி பொண்ணு மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இவளா இருக்குமா இல்லை இருக்காதான்னு கூட எனக்கு தெரியலன்னு யோசிப்பாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் தன்னால கதவை திறந்து லூசுங்க மாதிரி அதுங்க வருங்க. வந்த உடனே இப்போ இவர் மயக்க போட்டான்றதே தெரியாம கதவை சாத்திட்டு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்ததோட இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களை படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்போ என்ன சொல்லுவாருன்னா, இந்த சின்ன பொண்ணு வந்து முழிச்சிட்டா அப்படின்னா வந்துட்டு அவளுக்கு இந்த டானிக்கை கொடுங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்களுக்கு நிறையவே அவங்க இன்னொருத்தவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு புலம்பிட்டே இருப்பாங்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நேற்று நைட்டு நான் மயக்கத்துல இருக்கும் போது யாரோ ஒருத்தர் என்னோட ஒரிஜினல் பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அது உண்மையா இருக்குமா இல்ல கனவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதுல என்னன்னா, நீ தான் இந்த குடும்பத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க புது பொண்ணா, பெரியவங்களை எப்படி மரியாதை பண்ணணும்னு தெரியாதான்னு கேட்டோன்னு, நாளைக்கு மதியம் அவங்களை மீட் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவும் அப்படியே அங்கே வாக் போயிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களை வண்டியில் வச்சு இப்படி ஹீரோயின் கூட்டிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஹீரோட ஆண்டி இருக்காருல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோன் வந்து, ஓ நீ தான் அந்த பொண்ணா, புதுசாக அவனை கல்யாணம் பண்ணியிருக்கியா, எங்கள் வீட்டுக்கு புதுசாக கூடி வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெகுளித்தனமாக தானே இருப்பாங்க. சொல்லவும் இப்போ அவங்க நான் பெரியவங்களை பார்த்தா வந்து கிரீட்டிங்ஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து குட் மார்னிங் வந்து கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து என்னை பார்த்தா கிராண்ட்மா மாதிரி இருக்கா அப்படின்றது அந்த லேடிக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். சாரி ஓல்டு லேடி அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவளுக்கு நீ இன்னும் ஒழுக்கத்தையும் டிசிப்ளின் இதெல்லாம் எதுவுமே நீ கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத பேச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. அவள் பண்ண தப்புக்கு அவளை வந்து முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு ஒரு அதாவது எப்படி வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி நடத்துறோமோ அப்படி தான் நடத்துறோம், நீங்க ரொம்பவே இதாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இது சைன் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அதை நான் பண்ண மாட்டேன், இது இருக்கு என்ன அவசரம், இப்போ ஏற்கனவே நீங்கள் வீட்டில் எப்போ வந்தீங்களோ அப்போத்துலேருந்து எல்லாமே மாறி தான் இருக்குன்னு சொல்லவும், நீ இதெல்லாம் சொல்றியா, உனக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ இதெல்லாம் பண்ணணுன்றது தான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ரூல்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் வம்பு பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அதோட அந்த பையன் இருக்காருல்ல, அந்த ஆன்ட்டியோட பையன், அவர் வேற ஹீரோ கிட்ட என்ன சொல்வார்னா, உனக்கே முடியாமல் இருக்கு, நீ இன்னைக்கும் நாளைக்கும் இருக்க, நீ நல்லா இருக்கும் போது இந்த ஷேர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா தானே நீயும் நம்ம ஃபேமிலி எல்லாம் இப்போ மிச்சம் இருக்கவங்க நல்லா இருக்க முடியுன்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஹஸ்பண்டை வந்து இந்த மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு மனசில் நினச்சிப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆன்ட்டி நான் உங்கள்கிட்ட தெரியாமல் மரியாதை இல்லாமல் நடந்துட்டேன், அதுக்கு பதிலாக இந்த கிஃப்ட்டை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாக்ஸ் மாதிரி குட்டி பாக்ஸை கொடுக்கவும் ஏதோ வைரத்தோடு ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே அந்த பாக்ஸை
காசை வாங்கிக்கோ. வாங்கினோன்னே கரெக்டாக திறக்கும்போது பார்த்தா எட்டுக்கால் பூச்சி இருக்குல்ல, அது வந்து நல்ல பெரிய எட்டுக்கால் பூச்சி தான் திறந்து விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும் பாரு. திறந்த உடனே வெளியே வந்து ஒரே கொத்து. அதை பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துடும். உடனே ஹீரோயினை போட அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சோடனே ஹீரோயின் கீழே விழுத்துருவாங்களா. உடனே ஹீரோயினை காப்பாற்ற போகிறேன்ற பேரில் ஹீரோவும் தடுமாறிடுவார். அந்த சேரில் தானே அவரே இருக்காரு. தடுமாறும். இவங்க 2 பேரும் இவங்க ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோட தாத்தா இருக்காருல, அவர் வந்துருவார். என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த நடுங்கிற இந்த ஆண்டி ஒன்று என்ன சொல்லும், இல்லை அவளுக்கு மரியாதையே தெரியல, குடும்பத்தில் உள்ளவங்களை எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியலன்னு. உனக்கு ரொம்ப மரியாதை தெரியுமா, பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கும் உனக்கு முதல் தெரியுமா, அந்த சின்ன பொண்ணுகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே இல்லை அவளுக்கு லெசன் தான் கற்றுக் கொடுக்கலாம்னு நினச்சேன்னு, அதுக்கு நீ யாரு, நீ லெசன் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா பயங்கரமாக திட்டுவார். இப்போ ஹீரோக்கும் நல்லாவே தெரியும் இவங்க 2 பேரும் பண்ணுற, ஏன்னா அவங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சைன் கேட்டு நின்றுட்டு இருந்தாங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸை அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த ஆன்ட்டிகிட்ட கொடுப்பான். அந்த ஆன்ட்டி வாங்கவே வாங்காது. உடனே தாத்தா வரவும் ஒரு பின் பக்கம் மறைச்சு வச்சுப்பாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்க்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா தாத்தா இன்னும் கொஞ்சம் திட்டுவார். அதில் 2ம் நடிச்சே தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கு. இப்படி ஏதாவது ஒன்று என்னைக்காவது பார்க்கும் போது அவருக்கு திட்டுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இந்த ஃபைலை மறைச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு நல்லா புரியுது, ஆனால் அவங்களாம் வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் இங்கே ஏதோ பெரிய சீக்ரெட் ஒன்று இந்த ஃபேமிலிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அந்த சீக்ரெட்டுக்காக வந்து மாறி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து மறைச்சிக்கிறாங்க, நிறைய வேஷம் போடுறாங்கன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே இப்போ தெரியுது. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, தாத்தா இவங்க வந்து என்ன முட்டாள்னு சொன்னாங்க, என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு நீ யூஸ்லெஸ்ன்னு எதுக்குமே ப்ரோஜனம் என்ன திட்டுனாங்க தெரியுமான்ற மாதிரி இன்னோசென்ட்டாகவே சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே தாத்தாக்கு கோவம் வந்துடும். நீ நம்ம வீட்டுக்கு வந்த மருமக, இவன் என்னோட பேரன், அவங்க 2 பேருக்கு இந்த வீட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க 2 பேரும் யாராவது கஷ்டப்படுத்துறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது, உடனே வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி தாத்தா திட்டிடுவார். தாத்தா போனதுக்கப்புறம் இது 2 ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த ஆன்ட்டியோட பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான், இவ இன்னோசென்ட்டாக இருக்கிற மாதிரியே இருந்து என்ன மாதிரி பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிட்டா, இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு அவர் ஒரு பக்கம் வச்சுட்டு இருப்பாரு. இதுக்கடையில் ஹீரோனை கூட்டிட்டு இங்கே வந்துருவாரா, அவங்களுக்கு பிடிச்செல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பாரு, அதாவது ஆர்டர் போட்டு கொடுப்பாரு. அப்போ ஹீரோ வந்து எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இது எல்லாமே உனக்கு தான், பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், உங்களுக்காக டாக்டர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவும், நீ இங்கே சாப்பிட்டுட்டு நான் இப்போ வந்தாரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போவார். ஹீரோ அங்கேருந்து போனோன்னா ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக இதாகிடுவாங்க. ஒன்று ஹெட்செட் எடுத்து காதில் மாற்றுவாங்க, சீக்கிரமாக வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பண்ண உடனே ஒருத்தவங்க வந்துடுவாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, முகத்தில் மட்டும் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுப்பாங்க. போட்டு இப்போ டாக்டர் கேட்டப்பில் வந்துட்டு அவங்க வருவாங்க. இப்போ அந்த டாக்டரை அவங்கள கூப்பிட்டு வராங்களா, அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாதனமாக இருக்குது, அதெல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஹீரோட ரூம்குள்ளே இப்போ அவங்க தான் டாக்டராக வர போகிறாங்களே, இப்போ டாக்டர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு வந்து வெயிட் பண்ண தான் வச்சிருக்காரு. இப்போ ஹீரோ கிட்ட அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு இருக்கு, நான் எப்போ எனக்கு முடிய போகுது எனக்கே தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். எங்க மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவார். நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், அவளை வந்துட்டு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண ஒருத்தி வச்சிருக்காள், அவள் வந்துட்டு ரொம்ப பாவம், ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிறவ, அவளுக்கு வந்து இதே மாதிரி இருந்ததுன்னா அவளை வந்து யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் இருக்கிறது அவருக்கு சேஃப் கிடையாது, நான் இறந்ததுக்கப்புறம் அவளை ஒரு நல்ல குடும்பத்தில் நீ தான் சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். இப்போ ஹீரோயின் வெளியே நின்று என்ன யோசிப்பாங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்தாக வந்திருக்கவளே நான் தான், என்ன சேவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை தட்டிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருக்காங்கல்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி டாக்டருக்காக நீங்கள் வெயிட் பண்ணது சாரின்னு ஒன்று. ஹீரோ அந்த மாஸ்க்கை பார்த்தோன்னு நினைப்பார், இந்த ஃபிகர் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒன்று ஹீரோக்கு இருமலாக வந்துடும். ஒன்று ஹீரோ வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இருமிட்டே இருப்பாரா, அவர் கொஞ்சம் வாந்தி எடுத்துருவார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவருக்கு வந்துட்டு அவருக்கே தெரியாமல் அந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதோட அந்த இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ அவர் கூடவே இருக்கிறவங்களே அவருக்கு ஏதோ கொடுக்குறாங்கல்ல, இறந்து போகணும் அப்படின்றதுக்காக, அது அவருக்கே தெரியாமல் தானே உள்ளே போயிட்டு இருக்கு. அதுதான் ஹீரோயின் வந்து இப்போ வெளியே எடுத்திருப்பாங்க. இப்போ அவர் ஃபீலிங் பெட்டராக இருப்பார். இப்போ பேசிட்டே இருக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு, அவருக்கே மூச்சு திருன்னு போகும். இது என்ன நடக்குது உள்குத்துன்றதும் தெரியல. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஹீரோக்கே பெட்டராக ஃபீல் பண்ணுவார், ஏன்னா அவருக்குள்ள அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கும், அவர் ஃபீல் பண்ணுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களை வந்து குணப்படுத்திட முடியும், உங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் வெளியே எடுக்க முடியும்னு சொல்லும்போது, என்ன டாக்டர் சொல்றீங்க, நிச்சயமாக வந்து என்னை குணப்படுத்த முடியுமா, நான் தேறி வந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாரு. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து எங்கள் ஹீரோயின் வந்துட்டு எங்கள் டாக்டர் வந்து செக்அப் பண்ணி யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஆண்டு கிடையாது, அவங்க நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து அவர் அசிஸ்டண்ட்டும் நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வெளியே கதவுக்கு பின்னாடி அந்த ஆண்டியோட பையன் இருந்தார்ல, அவர் எல்லாத்தையும் கேட்டுருவார். கேட்டுட்டு அவர் அப்பா கிட்ட போய் அவர் என்ன சொல்வார்னா, என்னப்பா இது எவ்வளோ நாளாக நம்ம வந்து ஸ்லோவாக இது கொடுத்துட்டே வரும், ஒரு நேரத்தில் யாரோ ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லவும், உடனே அந்த பையனோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நான் அவனை குணமாக விட்டுருவேனா,
இன்னும் இவ்வளோ நாளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டோஸாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நைட்டு நம்ம கொடுக்க போகிறதுல முழுசாக அவனை வந்து கல்லறையில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருப்பாரு. அன்றைக்கி அவங்க பேசின மாதிரி அந்த மெடிசனும் கொடுத்துருவாங்க. இத்தனைக்கும் ஹீரோவோட சித்தப்பா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. சித்தப்பா ஃபேமிலி இருக்காங்கல்ல, சித்தப்பாவும் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் 3 பேர் சேர்ந்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறதே. இப்போ ஹீரோ நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக வாமிட்டாக எடுத்துருவாரு. ஹீரோயின் பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே வரும்போது ஹீரோ இப்படி கிடக்கிறத பார்த்தோன்னா கத்துவாங்களா, உடனே எல்லாரும் வந்துருவாங்க. உடனே ஹீரோவை அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அப்போ டாக்டர் வெளியே வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு கடைசி மூச்சு தான் அவர் விட்டுட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லவும் அந்த சித்தப்பா ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, எல்லாம் சிரிக்கும். உடனே தாத்தா என்ன பண்ணுவார், நெஞ்சை பிடிச்சிட்டு போய் ஒரு பக்கமாக சாஞ்சிருவார். உடனே ஹீரோயினுக்கா தாங்காது. உடனே அந்த சித்தப்பாக்காரன் என்ன சொல்வான் இந்த நேரத்தில், நம்ம வேணா வந்துட்டு அவனோட கல்லறைக்கு சொல்லி அனுப்பிடுவோமா, அந்த இறுதி சடங்குக்கு ஆளுங்களெல்லாம் அனுப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு மேஜிக்கல் மெடிசன் தெரியும், நான் போய் உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்தக்கா புத்தக்கான இன்னோசன்ட் மாதிரி நடந்துட்டு ஓடுவாங்க. நில்லுன்னு சொல்லிட்டு இவங்களாம் கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோயின் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, நேராக ஓடிடுவாங்க. அந்த ஹீரோயின் போனதுக்கப்புறம் இப்போ அவங்கள விட அவங்க என்ன முக்கியம்னா, இப்போ தாத்தாவை இப்போவே வந்து பிரெயின் வாஷ் பண்ணணும், இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போது தானே அவர் வந்து என்ன கேட்டாலும் அவர் ஓகே சொல்லிடுவாரு. அப்போ வந்துட்டு உடனே அந்த பையன் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடும், சித்தப்பாவோட பையன். தாத்தா இங்கே பாருங்க, உங்கள் பெரிய பேரன் இப்படி இறந்து போகிறான் அப்படின்றத நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கம்பெனிலாம் டேக் ஓவர் நான் பண்ணுறேன், இந்த சொத்தெல்லாம் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களா இந்த சின்ன பேரன் அவங்க மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கா, நம்ம குடும்பத்துக்காக எப்படி இருக்கான்னு சொல்லவும் தாத்தா உடனே சரி நீங்கள் நடக்கிறத என்னமோ நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்ப டாக்டர் கெட்டப்பில், அதாவது அந்த மாஸ்க்கை மட்டும் போட்டிருப்பாங்க, அதே ட்ரெஸ் தான், மாஸ்க்கை மட்டும் மூஞ்சில் மாட்டியிருப்பாங்க, அது நல்லா அழகாக இருக்கும். அந்த மாஸ்க்கை மாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் எப்போ இறந்து போகணும்னு சொல்கிறது வந்து உங்கள் கையில் கிடையாது, அது கடவுள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோவை அந்த வீல் சேரில் வச்சுட்டு வருவாங்களா. இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக என்னடா கடைசி நிமிஷம்னு சொன்னாங்க, இப்போ நல்லா எப்பவும் போல உட்காந்து வரானு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்படி வந்தவொன்னு தாத்தாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தாத்தாட்ட போய் பேசுவார். அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் வந்துட்டு நேற்று வந்து ஹீரோவை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, அப்போ வந்து அவங்களே சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அதை ஹீரோட்ட சொல்லும் போது எனக்கும் அது தெரியும், ஆனால் யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருப்பாரு. ஸோ இந்த டாக்டரும் அவங்க ஹீரோவும் பிளான் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமாவே போட்டு அவங்க கொடுத்ததை சாப்பிடாம இங்கே எல்லாம் முன்னாடி வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நடந்தது, இப்போ எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது தாத்தாக்கு தெரிய வைக்கிறதுக்காக இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தான் இந்த டாக்டர் அப்படின்றது இன்னும் ஹீரோக்கு தெரியாது. இந்த மாதிரி ஹீரோயின் கூட வந்துட்டு அவர் அந்த நடந்த விஷயத்தை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தாக்கு எதுவுமே வேணாம், நீ பொழைச்சு வந்துட்டு இல்லப்பா அது போதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு நிறைய அந்த ஃபுட்டில் வந்து நிறைய கலந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இப்படி இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா சரி பண்ண முடியுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. உடனே தாத்தா சொல்லுவார், அப்படியே அந்த 3 பேரோட முகமும் அப்படியே மாறிடும், அச்சோ இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. உடனே தாத்தா வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க, அந்த டாக்டராக இருக்க ஹீரோனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ எப்படிமா என்ன இது கேட்கும்போது அவங்க விளக்கம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க யாருன்றது உங்களுக்கும் தெரிய வரும்னு ஒன்று அப்படியே முழிச்சுட்டு இருக்குங்க. அதுங்கெல்லாம் ரொம்ப நல்லா ஹீரோட ஃபுட்டில் இதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ தாத்தாக்கு சம்மக்கும் வந்து வீட்டுக்கு வந்தோன்னு வீட்டில் வேலை பார்க்குறாங்களா, அதை இன்சார்ஜாக இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. இப்போ என் பேரன் சாப்பாட்டில் இந்த மாதிரி கலந்தது யாருன்ற உண்மை எனக்கு தெரியலன்னா உங்கள் அத்தனை பேரும் உண்டிலன்னு பண்ணி மிரட்டுவாரா. அப்படியே இந்த லேடி இருக்குல்ல, அந்த சித்தப்பாட ஒய்ஃப் அப்படியே அவங்கள பார்க்கும், இவனுக்கு எங்கே நம்மளை மாட்டி விட்டுருவானுங்களோன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தாத்தா வந்து மிரட்டிகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே வேலையில் இருக்காங்கல்ல அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் உடனே அந்த இன்சார்ஜாக இருக்கார்ல, குக்கிங் இன்சார்ஜ், அவருக்கு உடனே அவர் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவே இல்லை அப்படி மீன்வார் கதற ஆரம்பிச்சிருவாரு. என்னையவா சந்தேகப்படுறீங்க, நான் எந்த காலத்துலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், இந்த மாதிரி எந்த காலகட்டத்திலும் என் மேலே சந்தேகப்படாதீங்க அவர் அழுவார். உடனே ஹீரோ என்ன சொல்ல, உன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை, நீங்கள் முதல் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் எந்திரிச்சிருவாரு. பக்கத்தில் ஒரு லேடி இருப்பாங்களே, எனக்கு என்னமோ ஆரம்பிக்கும் போது அஜிஜோ என்னையா நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயின் இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ தாத்தா என்ன சொல்வார், எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் ஒரு மெடிசன் வச்சிருக்கேன், அந்த மெடிசன் வந்து ஒரு ட்ராப் அவங்க வாயில் போட்டால் போதும், தன்னை அறியாமல் அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றவாங்க. எல்லாரும் அவங்க திரும்பி பார்ப்பாங்க, அதாவது அப்படிலாம் பண்ணுறது நல்லதாக இருக்காது, ஏன் அப்படின்னா அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க. பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லி சமாளிப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மெடிசனுக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு இது இருக்கும், அதாவது அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கா இதெல்லாம் கொடுத்துட்டு யாருக்காவது ஒத்து போகலை அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் வேண்டாம், அப்போ நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர், இப்போ நீங்கள் எல்லார் வாயிலையும் போடுறீங்க, எல்லாருக்கும் எதாவது ஆச்சுன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க உங்களுக்கும் இப்படி தான் ஆனால் யார் பொறுப்பேற்றுக்கிறதுன்ற மாதிரி பேசவும் உடனே அவங்க பையன் கிட்ட கண்ணு காட்டுவாங்க. டக்குன்னு இருந்தாலும் என்ன பண்ணுவார், இப்போ ஒரு லேடி அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, அன்னைக்கு ஒரு நாள் நீ தான் வந்து நான் சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்த, உண்மையை சொல்லிடு, நீ தானே அந்த வேலை பார்த்த அப்படின்ற மாதிரி இவர் அந்த லேடியை போய் மிரட்டுவார். கண்டுபிடிச்சா மட்டும் தான் அதை வச்சு கொடுக்க முடியாது, கொடுத்துட்டா இப்போ எல்லாமே இதாக போய்டுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நடிக்கவும் இப்போ அப்படியே மிரட்டிட்டு அந்த லேடி கிட்ட போவார். அந்த லேடி கதரும், நான் இல்லை உண்மையிலே அந்த லேடி கிடையாது, ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த லேடி ஒரு பாவமாக இருக்கும், அவங்கள்ட்ட போயிட்டு கிட்ட போயின்னு பேசுவார். இப்போ மட்டும் நீ உண்மையை ஒத்துக்கிட்ட
இல்லைன்னா உன் பிள்ளைங்களும் உன் சொந்தக்காரங்களும் உயிர் பழச்சிப்பாங்க, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் இதுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கும். அந்த ஆள் என்ன சொல்லி சொல்லுவான்னா, அன்னைக்கு நீ என்னோட கசின் ரூமுக்கு நீ போயிருந்த, அப்போ அவன் மெடிசன் ஏதோ நீ பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீ தான் அது உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லும் போது வேற வழியே இல்லாமல் இவன் மிரட்டுறதுக்காக ஆமாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் ஒத்துப்பாங்க. நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இப்போ கோமா கேட்பாரா. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இவர் வந்துட்டு யங் மாஸ்டராக இருக்காரு, ஆனால் என் ஃபேமிலிக்காக இவர் எதுவுமே பண்ணதில்லை, அவர் மேலே உள்ள கோவத்தில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். தாத்தாக்கு இப்போ அவ்வளோ கோவம் வரும். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு எங்கே முன்னாடி இதெல்லாம் நீ சொல்லிட்டு தெரியுவா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படவும் இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார்னா, உன் ஃபேமிலிக்கு ஹீரோ எவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா, அவருக்கே வந்துட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த லேடியை இப்போ திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு வந்துட்டு இப்போ தாத்தா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல டாக்டர், அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவார். நீ தாம்மா என் குடும்பத்தில் என் பேரனை இந்த மாதிரி காப்பாற்றிட்டு அப்படி இப்படின்னு சொல்லவும் இன்னும் ஒரு 3 days எல்லாமே சரியாடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போ மற்றவங்களாம் பேசி எல்லாருமே தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி எல்லாரும் அங்கேருந்து ஓடிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடுவார். அப்போ தான் அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், உங்களுக்கு இப்படி ஆனவொன்னு நான் போய் ஹெர்பல் பிளானட் எல்லாம் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க, இன்னும் வீடு திரும்பல அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ இருட்டாயிடுச்சு எங்கே போனான்னு தெரியல, போய் அவளை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லும் போது ஹீரோ தான் இப்போ டாக்டர் வேஷத்தை கழிச்சிட்டு அதாவது அந்த மாஸ்க்கை மட்டும் எடுத்துட்டு திரும்ப அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. இதை உள்ள அப்போ தான் நுழைவாங்க. உங்களுக்காக அந்த ஹெர்பல் பிளான்ட்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் பிச்சு போட்டு வந்துருவாங்க. வந்தவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட அதெல்லாம் காட்டுவாங்க. காட்டிட்டோன்னு நீ எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு இப்படி ஆன உடனே நான் போய் மலை உச்சியில் இருந்துட்டு அந்த மவுண்டனுக்கு மேலே ஏறி இந்த செடியெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லும்போது கையெல்லாம் அழுக்காக இருக்கும், முகத்துலலாம் காயமாக இருக்கும். உடனே அசிஸ்டண்ட்டே கிண்டல் பண்ணுவார், இந்த செடியெல்லாம் தூக்கி போடுமான்னு சொல்லணும், அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த செடி நான் கொண்டு வரும்போதே நீங்கள் சரியாயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு பேசும்போது, நீ ஏன் இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்காத, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுவார். அப்படி 2 பேரும் கொஞ்சம் ரொம்ப உண்மையிலேயே பிரியத்தில் 2 பேருமே பேசிப்பாங்க. அதில் இங்கே ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்று அந்த சித்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை பேசி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணும், சும்மா பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒத்துக்காம ஹீரோயினை இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோ கல்யாணம் பண்ணணும். ஒரு வேளை ஹீரோ குணமாயிட்டார் அப்படின்னா இப்போ இந்த இன்னோசென்ட்டாக இருக்க ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல, அது மாறிக்கிச்சுன்னா அந்த வீல் சேரில் உள்ளவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா, என்னோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் குதிச்சுட்டு இருக்கும். உடனே இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாளாக நம்ம கொடுத்துட்டு இருந்த அந்த மெடிசனை ஃபுல்லாக வந்துட்டு நேற்று வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம டோட்டல் பிளானே வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடும்பமாக உட்காந்து வீண் பேச்சு அப்படியே வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இப்போ அந்த ஆள் இருக்காருல சித்தப்பா, அவர் என்ன சொல்வார்னா, ரொம்ப ஈஸி தான், இதை நம்ம ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப பெரிய அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக சொல்கிறேன், அந்த 3 நாளில் இவரை குணப்படுத்துகிற அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 3 நாளில் அவங்க கொடுக்குற மெடிசனையே நம்ம மாற்றி கொடுத்துட்டா என்ன, இப்போ நம்ம ஆல்ரெடி இத்தனை வருஷமாக பண்ணதை இந்த 3 நாளும் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும், அப்போ டாக்டர் மேலே தானே பழி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதுங்கெல்லாம் பேசி பேசி சந்தோஷப்பட்டுப்பாங்க. அவர் பேசி முடிச்சுட்டு இப்போ சும்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் அந்த ஒரு இலையில சுற்றி தான் ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க, அதையே மாற்றி வச்சிருவாங்க. இப்போ ஹீரோக்கு அதை கலந்து கொடுக்க வரும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட விளையாடிட்டு இருப்பார். அவங்க இன்னோசென்ட்டாக இருக்கனால அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கலர் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பண்ணுங்க நான் பண்ணுங்கன்ற மாதிரி விளையாடும் போது அந்த மெடிசன் ஹீரோக்கு ஒரு கப்பில் கலக்கி வரும். அதை ஹீரோ குடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டவுட்டாக இருக்கும் அவங்களுக்கு, இந்த ஸ்மெல்லை பார்த்தா நான் கொடுத்த மெடிசன் மாதிரி தெரியல, ஏதோ சேஞ்சாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை நான் எனக்கு ஒரு வாய் வேணும்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், இது வந்து கேண்டி கிடையாது, இது மெடிசனு, எனக்கான மெடிசன், இதை போய் நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தூரத்தில் வந்துட்டு ஹீரோ குடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பா ஃபேமிலின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து இதை மட்டும் நீ குடி, நீ காலம் பூரா இருந்தாலும் வீல் சேரில் தான் இருப்பேன், சீக்கிரமாக போய் சேர்ந்துருவா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள அந்த சித்தப்பா பையன் நினச்சிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு வாய் குடிக்கலான்னு போயிட்டு கிட்ட பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா இது நான் கொடுத்த மெடிசன் கிடையாது, அதே சமயத்தில் இது பவராகவும் இல்லை, இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே, இதுக்கு வந்துட்டு இவர் ஒரு வேளை இந்த மெடிசன் இவர் எடுத்துட்டார் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்து நல்ல ஒரு பாத் இருக்கணும், அதாவது எப்படி சொல்கிறது, ஹெர்பல் பாத்தோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து குளிக்கணும், அதுவும் இந்த ஹெர்பல் ஐட்டம்ஸ்லாம் போட்டு குளிக்கணும்னா ஹீரோயினுக்கு பயங்கர ஐடியா வந்துடும். எனக்கு தெரியும் அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே தான் இருப்பேன்னு கேட்டோன்னு, இல்லை நேற்று தான் நான் நிறைய இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுவார். ஹீரோ வரத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ அசிஸ்டன்ட் கூட்டு வரும்போது இங்கே பாருங்களேன், அந்த தண்ணி கலரே மாறி போச்சு, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல, இதில் உண்மையிலேயே நீங்கள் குளிக்க போறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், எனக்காக அவன் மவுண்டன் வரைக்கும் ஏறி போய் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவர் பியூர் சோலாக தான் எனக்கு தெரியுறா, அதனால நான் இதில் குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஹீரோயின் வெளியே இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் ஹீரோக்கு அந்த மாதிரி மெடிசன் கொடுக்கத்தானே செய்கிறாங்க, அது எப்படியா தடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நேராக போய் கிச்சனுக்கு போவாங்க. அவர் சமைச்சிட்டு இருக்காருல, அவருக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாம தானே இவங்க மாத்துறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு நான் பட்டம் உடணும், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது, என்னம்மா நீ இப்படிலாம் விளையாடிட்டு இருக்க, நீ கேட்டால் எதுவும் செய்யாமல் இருந்தால் தாத்தா வர திட்டுவார், இப்போ ஹீரோக்கு வர மெடிசன் கொடுக்கணுமான்னு எனக்கு இந்த பட்டம் உடணும், எனக்கு கயிறு வேணும், காத்தாடி வேணும்னு கத்திட்டு இருப்பாங்க. உடனே இருமா நான் எடுத்துட்டு வரேன்னு போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நிறைய உப்பு அள்ளி போட்டுருவாங்க அதில். அதோட ஹீரோக்கு வந்துட்டு
அந்த மெடிசன் அவருக்கு தெரியும். அதில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஹீரோ ஒரு சிப் தான் பண்ணுவார். என்னது இது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது யார் பண்ணது என்னன்னு போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுருவாரு. ஒரு வழியாக ஹீரோ அதை டேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கிடையில் இந்த சித்தப்பா ஒய்ஃப் இருக்குல்ல, அதுவும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அவனை பிடிக்காமல் இருக்காங்கல்ல, அவங்களும் 2 பேரும் இப்போ ஹீரோனை திட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த கைட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாருல அந்த தாத்தா வேற, அந்த அங்கிள் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இவங்க ஹீரோவை கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க, ஆனால் ஒரு குட்டி குழந்தை மாதிரியே இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க, என்னதான் பண்ண போறோம்னு எனக்கே ஒன்றும் புரியலன்ற மாதிரி அவர் சொல்லிச்சுட்டு தான் அவரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. இங்கே ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பெரியவங்களை பார்த்தா மரியாதை செலுத்தணுன்றது உனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்பவும் கிண்டல் பண்ற மாதிரி ஹீரோயினை திட்டிட்டும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், ஓ நீ தான் எனக்கு பதிலாக அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதுக்காக வந்திருக்கவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்குமா. அவனு ஹீரோனுக்கு செம்மக்கும் வரும். அவங்க திட்டலான்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு வந்துருவார். வந்தவனும் அப்படியே அவங்க வாய முடிடுவாங்க. அவளை யாரும் கிண்டல் பண்றதுக்கு இந்த வீட்டில் அனுமதி கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும், இப்போ இந்த பொண்ணு வந்து ஹீரோவை பார்க்கும். ஹீரோ பார்த்தோன்னு இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேஸ்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் முன்ன பார்த்ததை விட நல்லா தேறிக்கிட்டுல வரான். இப்படியே போனால் அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான், பெரிய சொத்துக்காரனா இருக்கான். நம்ம எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும், இவரை நம்ம விட்டுலாமா இல்லை வேண்டாமான்றதை யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த மைண்ட்லேயே ஒரு கால்குலேஷன் வேற போட ஆரம்பிச்சிடும். வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வரான், எனக்காக இவன் எப்பவுமே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்டில் நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நாங்கள் ஒன்றும் பொண்டாட்டே ஒன்றும் சொல்லலப்பா, சும்மா தான் வந்துட்டோம், பேச வந்தோம், உன்னை பற்றி நல்லா விசாரிக்க தான் வந்தோம்னு, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட கைண்ட்னஸ்க்கு, நீங்கள் இந்த மாதிரி என் மேலே அக்கறைக்கு அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். என் மேலே அக்கறை என்ன உங்களுக்கு அப்படி இப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா அந்த ஷேரை பற்றிலாம் பேச வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவார், அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, அதுக்கு என் பொண்டாட்டி வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இப்போவே அதை பற்றிலாம் மாற்ற வேண்டாம், அதுக்கு இன்னும் நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் தள்ளி போட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்களா. இவங்களுக்கா செம்மக்கும் வரும், அதை எப்படியாவது மாற்றி வாங்கிடணும்னு நினச்சி இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காளேன்னு. சரி நீங்கள் வந்த வேலை முடிச்சுல, எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவார். அவ்வளோதான், இப்போ இவங்க 2 பேரும் பல்ல கடிச்சிட்டு நின்று கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு வீட்டில் இருப்பாங்களா. அப்போ தான் அவங்க சித்தப்பாவும் அவங்க ஒய்ஃபு என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் ஷேர் எல்லாம் இப்போ மாற்ற மாட்டேன்னு சொல்கிறான், அப்படியே மாற்றினாலும் 3% தான் வந்து மாற்றி தருவேன்ற மாதிரி சொல்கிறான். அந்த 3%க்காகவா இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் நான் இவ்வளோ நல்லவெல்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுவோம். நீ எதுக்காக அவசரப்படுற, எல்லாம் பொறுமையாக இரு, அப்போ தான் எல்லாமே நம்ம கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி இவர் ஆறுதல் சொல்ல அவங்க கோவப்பட இவங்க 2 பேரும் பேசுகிறத ஹீரோயின் கேட்டுட்டும் இருப்பாங்க. பேசுறத வச்சு ஹீரோனுக்கு பல விஷயம் புரிஞ்சிடும். அவங்க அம்மா இறந்து போனதுக்கு இவங்க 2 பேர் தான் மெயின் காரணம் அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களால நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதோடு அங்கேருந்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தடுமாறி போய் நேராக போய் விழுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோ மேலே தான் போய் விழுந்து நேராக போய் 2 பேரும் கெஸ் பண்ணிப்பாங்க. அதோட அவங்க பாட்டுக்கு வெக்கப்பட்டு எஞ்சி ஹீரோயின் ஓடிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தா, மாஸ்டர் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கியூர் ஆகிடும். அவர் எந்திரிச்சு நிற்கவே ஆரம்பிச்சிட்டாரு. சரி இப்போ இந்த நான் வந்து முழுமையாக குணமான விஷயத்தை வந்து யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் ஹீரோக்கு மெடிசன் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, அங்கே வந்துட்டு ஏதோ ஒன்று நடக்குது, அது என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சாகணும். ஏன்னா அந்த மெடிசனில் யாரோ ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ அவங்க இன்சார்ஜாக ஒருத்தவங்க செய்கிறாங்கல்ல, அங்கே போனோன்னு யாரோ வந்து மெடிசனை மாற்றி வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் கொடுத்த மெடிசனை அவங்கெல்லாம் மாற்றுறாங்க. அவங்க மாற்றுறதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்கள வச்சு திரும்ப மெடிசனை மாற்றுறாங்க. அதை மாற்றும்போது ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். அதனால தான் ஹீரோ வந்து குணமாயிட்டே வந்திருக்காரு. அவங்க கொடுத்தது மெடிசன்ஸை ஹீரோக்கு கொடுக்காம அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சோன்னு இந்த டாக்டர் தான் என்ன செய்ய சொன்னாலும் டாக்டர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஹீரோ வந்து பேசும்போது, ஆமாம் என்னோட வேலை அது, அதனால தான் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசுவாங்க. இப்போ தெரியாதுல ஹீரோ முழுமையாக குணமாயிட்டார், ஆனால் யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக வச்சிருக்காரு. யாரை கொண்டு இப்படிலாம் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்போ தாத்தா வந்து 3 நாளும் ஆயிடுச்சு, 3 நாளில் குணமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வேற சொன்னாங்களே, என் பேரன் குணமாயிட்டானா அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பார், எப்போ எந்திரிச்சு நடக்க போகிறான் அப்படின்னு. இப்போ ஒரு பார்ட்டி வேற இருக்கும், அந்த பார்ட்டியில் அவர் வந்து முழுமையாக குணமாயிட்டாருன்னு எல்லாருக்கும் சொல்லணுன்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அந்த பார்ட்டியும் நடந்துட்டு இருக்கும், எல்லாருமே வந்து மாறி மாறி பேசுவாங்க. அப்போ அந்த சித்தப்பா குடும்பம்லாம் என்ன சொல்லுவாங்க, நிச்சயமாக அவரால் நடக்க முடியாது, நம்ம கொடுத்த மெடிசன் வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, வருஷ கணக்காக அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், வாய்ப்பே கிடையாது, அவன் வீல் சேரில் தான் வருவான் அப்படின்ற மாதிரி இவங்களாம் பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடியாகி வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே யார் இவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாதுல. இவ தான் வந்துட்டு ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அப்படின்னு ஒன்று. ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு பதில் இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹீரோனை முறைச்சிட்டு திரும்பிப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தானே இருக்காங்க, அதனால இது என்ன பண்ணும் வந்து இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க வாயிலேருந்து வார்த்தையை வாங்கி, அதாவது அவங்க குழந்தைத்தனமாக நடந்துட்டு இருக்காங்க, அதாவது நடிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவங்கள மானத்தை வாங்கணுன்றதுக்காக இது போய் அவங்கள்ட்ட கேம் விளையாட அவங்களும் அந்த மாதிரி செய்ய எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாரும் பேசிக்கிட்டது உண்மைதான் போல இருக்கு, இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இவருக்கு வந்து வீல் சேர்ல இருக்காரு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் அந்த பணம் பதவிக்காக வந்துட்டு அந்த இதுக்காக பொசிஷனுக்காக வந்துட்டு ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னது உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சித்தப்பா குடும்பத்துக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ தாத்தா ரொம்ப மனசு கவலைப்படுவார். ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களை நம்பி எப்படி நாங்கள் ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும், உங்கள் சித்தப்பா அதாவது உங்களோட 2வது பையனோட பையன் இருக்காருல்ல, அவருக்கு வேணால் நாங்கள் நம்பி நாங்கள் கம்பெனியை கொடுக்குறதா இருக்கோம், ஷேரை கொடுக்குறதா இருக்கும், மாறி மாறி இந்த பிஸ்னஸ் விஷயமெல்லாம் சிலதை பேசிப்பாங்க.
உடனே ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ள அவசரமா அப்படின்ற மாதிரி கதவு திறந்துட்டு இப்போ வருவார் பாருங்களா அப்படி நின்றுக்கிட்டு ஏதாவது என்ன சொல்றது நல்ல ட்ரெஸ் எல்லாம் அழகா பண்ணிட்டு அவர் இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. வந்த உடனே தாத்தாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீ நடக்க ஆரம்பிச்சிட்டு அவனால நிக்க முடியுதான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும். இப்போ வந்து குடும்பமே ஒரு மாதிரி பார்க்கும். என்னடா இது அவன் என்னமோ அவன் பார்த்தா அப்ப நாளுக்கு நாள் இப்படி தேடி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சிக்கிட்டே விளையாடிக்கிட்டே அப்படியே ஹீரோ கிட்ட ஓடிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நைஸா மிஸ் ஆயிடுவாங்க. திரும்ப வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்டர் கேட்டப்பல அவங்க வருவாங்க. உடனே எல்லாருமே டாக்டராக இருக்க ஹீரோனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. தாத்தாவும் ஹீரோவும் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே 3 டேஸ்ல வந்து குணமாக்கிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு நாங்க கிஃப்ட் கொடுத்தாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி வரிசையா பாலை கூப்பிட்டு அவங்களாம் ஒரு பெட்டி பெட்டியா கையில வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியில பலதும் இருக்கும். உடனே சித்தப்பாக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த டாக்டர் தான் ஏதோ அதை போட்டேன் இதை போட்டேன்னு சொன்னதுக்காக குடும்பத்தில் உள்ள சொத்தை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் நீங்க அவசரப்பட்டு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவர் ஒரு பிரச்சனையை கலப்புவாரு. உன் கையில தான்ப்பா எல்லாமே இருக்கு. உன் சித்தப்பா பையன் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாசம் வேணா ட்ரைனிங் கொடுத்துப்பாரு. ஏதாவது தேடுறானா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுங்களுக்குலாம் அவ்வளோ கோவம் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்ததுல அந்த பொண்ணு என்ன சொல்லும், இவன் ரொம்ப எப்படியே நாளுக்கு நாள் இப்படி வீக் ஆகி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த மாதிரி வந்து நிற்கிறான். இப்போ இவனுக்கு எல்லாமே இருக்கு. அழகா இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவனை போய் நம்ம வேணான்னு சொல்லிட்டோமே. இப்போ அந்த முட்டாளா ஒருத்தியை கூட்டு வந்திருக்காங்களா அவளுக்கு தான் இது எல்லாமே கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கோவம் வேற வந்துடும். ஹீரோ எல்லாரையும் சமாளிச்சுட்டு இப்போ வெளியே வருவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து நைஸாக இப்போ வெளியே கிளம்பணும்ல அதுக்காக வெளியே கிளம்ப போவாங்க. இவர் தனிப்பட்ட முறையில் ஹீரோயின் கிட்ட பேச வருவார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது எனக்கு நீங்கள் பெரிய உதவியை செஞ்சுருக்கீங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் உங்களுக்குன்னு தேவையானது எதுவுமே நான் செஞ்ச மாதிரி நான் ஒரு திருப்தியாக இல்லை. அதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன்னு இது டாக்டராக எனக்கு உள்ள கடமை தான். இது நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்க போகும்போது பார்த்தோன்னா 2 பேரும் அப்படியே தடுமாறி விடுவாங்க. பிடிச்சிப்பாரு ஹீரோ. அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கா, அவங்க இவரை பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் நேற்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், நாளைக்கு என்னோட ஒய்ஃபை வந்து அந்த பார்ட்டிக்கு வரும்போது இந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருப்பாரு. அதே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு தான் இப்போ ஹீரோயின் மேலே இங்கே இந்த டாக்டர் மேலே அடிச்சிட்டு இருக்கு. உடனே ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, நான் என் ஒய்ஃபுக்காக வாங்கி கொடுத்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து உங்க மேலே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயம் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்க ஒய்ஃபும் நானும் வந்து கோஇன்சிடென்ஸாக வந்து அது நடந்திருக்கலாம், நானும் அதே பர்ஃப்யூமை கூட வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. வந்துட்டு நானும் அதே கடையில் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், இன்னும் அந்த பர்ஃப்யூம் வந்து வெளியவே வரல, அதோட ஃபார்முலா வெளியே தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை உங்கள் ஒய்ஃபை கூட விளையாட்டுத்தனமா நான் வந்திருக்கும் போது எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லை பேசுறதுக்கு, எனக்கு வேலை நிறையா இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் நில்லுங்க நில்லுங்க உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லும்போது அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பார்ட்டி ஃபுல்லாக ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. இப்போ மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கைட்டை விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்துட்டு நீ அந்த பார்ட்டியில் எங்கே போன, நீ உன்னை காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்கவங்க எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டேன், இந்த பட்டம் விட்ட விளையாடலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நீ இந்த மாதிரிலாம் அங்கேருந்து போகக்கூடாது, அது எனக்கு அப்செட் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். சரி சரி வாங்க விளையாடலான்ற மாதிரி ஹீரோ கூட்டிகிட்டு வந்துருவாங்க. விளையாடிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்களா. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அந்த டாக்டர் பொண்ணு யார் அப்படின்றத நான் அவனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருப்பாரு. அவங்கெல்லாம் பேசிக்கிறத ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க, அவங்க ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க உன்னை பற்றி அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் விஷயம் வந்துடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட சித்தப்பா இருக்கார்ல அவங்க ஃபேமிலி வந்துட்டு இவரை நம்ம கஷ்டப்பட்டது வந்து வேஸ்ட்டாக போக போகுது, அவன் இப்படி முழுசாக வந்து நிற்கிறான், அப்போ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லும், அந்த முட்டாள வந்துட்டு இப்போ இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறானா, எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் சொந்தமா, அதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இப்போ எதுவுமே எனக்கு கிடையாது, எல்லாமே அவளுக்கு போய் சேருது, இதெல்லாம் நான் ஏற்றுக்கணுமா, நீங்கள் சொல்கிறத கேட்டு தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அந்த சொத்தாவது எனக்கு கிடச்சிருக்கும், இப்போ எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கும் குதிச்சுட்டு இருக்கும். இது பிரசிடென்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். டக்குன்னு இவங்களாம் என்ன பிளான் பண்ணுவாங்க, சரி விடு பிரசிடென்ட்டாக இருக்கிறது வந்துட்டு இப்போ அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவனோட உன்னை கோர்த்து விட்டுறோம், அப்படியாவது நீ செட்டில் ஆயிடுவல அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் திரும்ப குடும்பமாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து சும்மா இல்லாமல் ஹீரோட தாத்தா இருக்காருல அவர்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க. அதாவது இந்த ஃபேமிலி சித்தப்பா ஃபேமிலி முழுசாக வந்து உட்காந்து பேசுவாங்க. ஹீரோ இதில் காதில் வாங்கிடுவாங்க. என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் நம்ம வெளியே ஒரு பொண்ணை பார்த்தோம், இப்போ உடம்பு தேறிட்டா, இப்போ நம்ம ஆல்ரெடி அவனுக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணையே வந்துட்டு அதாவது ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன் பொண்ணுது, அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு நீங்கள் என்ன நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க, மாற்றிட்டே இருக்கீங்க, என் பேரனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்தீங்க, அது இன்னோசென்ட்டான பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிருக்கும் போது இப்போ திடீர்னு வந்துட்டு பொண்ணை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த பொண்ணையே மாற்ற சொல்கிறீங்களா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் வந்து அப்போ என் பேரை வந்து உடம்பு சரியில்லாதவன் இருக்கான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்கார பொண்ணை வந்து கட்டி வைக்க மாட்டேன் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. அதுக்கு அந்த சித்தி வந்து என்ன சொல்லணும், அப்படி கிடையாது, அவனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்க நேரம் பார்த்து இவளுக்கும் உடம்பு சரியாமையே இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் போய் சொல்லலை, அதுக்கான டாக்டர் அந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டுவாங்க.
உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, அப்புறம் பொறக்கிற புள்ளைங்க, குடும்பம் இதெல்லாம் பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம வந்துட்டு அவளுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்தோம். அத நாங்க வெளிய சொல்லாம இருந்தோம். அப்படின்ற மாரி போய் சொல்லிட்டு, இப்ப அவனுக்கும் குணமாயிடுச்சு, இவளுக்கும் குணமாயிடுச்சு. இப்ப பேசி வச்ச மாரி இதே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாரி சொல்லி தாத்தாவோட மனச மாத்த பாப்பாங்க. அங்க தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவங்கலாம் பேசுறத ஹீரோயின் அமைதியா கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமா வரும். இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே தீரும்னு சொல்லும்போது, ஹீரோவும் பெருசா எதுவும் சொல்லிக்க மாட்டாரு. சரி ஓகே அதெல்லாம் நடக்கிற நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி எந்திரிச்சு போயிடுவாரு. இது உடனே என்ன பண்ணும், அன்னைக்கு நைட் ஹீரோயின் வந்து விளையாடிக்கிட்டே ஒரு பொம்மைய தூக்கிட்டு தூங்குற மாரி வருவாங்க. ஏன்னா அவங்க ஹீரோ ரூம்ல தானே இருக்காங்க. வரும்போது தூங்கலான்னு போகும்போது பார்த்தோம்னா, இது வந்துட்டு இப்ப தாத்தா கிட்டலாம் அனுமதி வாங்கிடுச்சு. தாத்தாவும் சரி அது அந்த டைம்ல பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு ஹீரோ கூட இருந்தா தானே இது வந்து கரெக்ட்டா நடக்கும் அப்படின்றதுக்காக இது என்ன பண்ணும், உடனே அந்த நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ ரூமுக்குள்ள போறதுக்காக பார்க்கும். அப்ப ஹீரோயின் வரும்போது, "நீ இனிமே அங்க போக்கூடாதுன்னு" சொல்லும். ஹீரோ, "நீ எதுக்காக என்ன தடுக்குறீங்க? நான் அங்க தான் எப்பவும் தூங்குவேன் ஹீரோ ரூம்ல" அப்படின்ற மாரி சொல்லவும், "அதெல்லாம் இனிமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு பொண்டாட்டியா ஆக போறது நான் தான். சோ இந்த வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காத" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட பேசும். அப்புறம் "நீ அங்க போறதோ, அவன் ரூம்ல இருக்கிறதோ இருக்கவே கூடாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்குமா, ஹீரோ "நான் அங்க தான் போவேன். அப்பத்துலேருந்தே நான் ஹீரோ கூட தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின புடிச்சு தள்ளி விடவும், ஹீரோ கேட்ச் பிடிச்சிருவாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவ தான் ஏதோ உளறா அப்படின்ற மாரி அது சொல்லும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இனிமே உன் ரூம்ல நான் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க" அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுக்கு இவங்க பங்குக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த லேடிய பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அவங்க உடனே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் இப்படி இப்படி காட்டிக்கிட்டு, இன்னைக்கு அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்களா, யார கேட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு அதை ஒரு இடி இடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இவன் நான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு இப்ப எப்படி நினைப்பாங்கன்னா, இங்க நம்ம எதுக்காக வந்தோனே தெரியாம முழு நேர சமயக்காரியா ஆன மாதிரி இவங்க பாட்டுக்கு யோசிப்பாங்க. எதுக்காக நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கோம், ஹீரோ மேலேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வருது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கால் பண்ணி, என்னோட கவனம் வந்து சிதறக்கூடாது, அவனை நான் பழி வாங்க தான் வந்திருக்கேன், ஆனா என்னோட கவனம் வந்து சிதறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ ஒரு பக்கம் யாரு ஹீரோயின் யாரு, அந்த டாக்டர் யாருன்ற மாதிரி அவர் இன்வெஸ்டிகேட் தனியா பண்ணிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில ஆயிடும். இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, காலையில ஹீரோ சாப்பிட வரும்போது பார்த்தோம்னா நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ பக்கத்துல வந்து நல்லா இருக்கு அப்படி நாட் பேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து பார்ப்பாங்க, இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறத பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். கையெல்லாம் அப்படியே முறுக்கிக்கிட்டு வரும். பொம்மையோட கையை பிடிச்சி அப்படியே நசுக்கி எடுத்துருவாங்க. சும்மா இல்லாம பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு இவ்வளோ வகை வகையாவும் எல்லாத்தையும் நீங்களா சமைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்கணும் இது எல்லாமே உனக்காக நானா என் கையால சமைச்சேன்னு சொல்லியிருக்கோம். உன்னை ஹீரோயின் வந்துட்டு உட்காந்துட்டு இப்படி கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி அந்த மூஞ்ச ரொம்ப சிலிப்பிக்கும். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு பெரிய முடி எடுத்துருவாங்க. இந்த முடியை பார்த்தா உன்னோட முடி மாதிரியே தெரியல அப்படின்னு உடனே ஹீரோயின் வயிறு வேக வேகமா பொத்துவாங்க. பொத்திட்டு எங்க அம்மா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சமா ஹெல்ப்பர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால நான் இல்ல சமைக்கிறேன் ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். வரை சாப்பிட்டுட்டு எனக்கு போதுமான மாதிரி தெரியுது, நான் வந்துட்டு இப்போ போய் ஹெர்பல் பாத் எடுக்கிறோன்னு சொன்னோன்னே அது எனக்கு தான் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஓடுவாங்க. உடனே ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே அவருக்கு பண்ணி வைக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணிடுவாங்க. கதவுக்கு பின்னாடி நின்று அவர் ஏதாவது சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவோம், டக்குன்னு கதவை திறக்கவும் அவங்க மேலே போய் அப்படியே விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் தான் அந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்கிட்ட அந்த டாக்டரா நீ தானே நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்படி தானே, அப்போ நீ வா இன்னைக்கு என்னோட சேர்ந்து நீயும் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போயிடுவாரு. கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு வேற வந்துடும். என்ன நடக்குது, அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் கட்டிக்க போறவனே மனசை மாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அறைய போவாங்க. ஹீரோ உடனே தடுத்து, இங்கே வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு அதாவது எதுவுமே கிடையாது, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுறது தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு, நீ கதவு சத்துட்டு வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கோவமா அது பாட்டுக்கு போயிடும். இந்த கேப்பை பயன்படுத்தி வெளியே ஓடிலாம் நினைக்கும் போது ஹீரோ திரும்பவும் அவங்கள பிடிச்சிருவாரு. ஹீரோ கிட்ட திரும்ப தப்பிச்சு வந்துருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தோம்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லுதுல, அது என்ன பண்ணும், அவங்க சித்தப்பாவோட பையன் இருக்காருல்ல அவர்கிட்டயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஹீரோ அதை பார்த்துருவாரு. இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நல்லாவே புரிஞ்சுப்பாரு. அதோட அவர் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் இருப்பாரு. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்ககிட்ட நீ பழகணும், அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அவன் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி நீ நடிச்சா மட்டும்தான் அவனை கைக்குள்ளே போட முடியுன்ற மாதிரி இந்த பொண்ணுகிட்ட சொல்லவும், இது என்ன பண்ணும், டெய்லி சமைக்கிறன்ற பேரில் சமைக்குதுல, இப்போ ஹீரோக்கு வந்துட்டு மெடிசனை மாற்றியும் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன சொல்லிடும், ஒன்று அவன் என்னை கல்யாணம் பண்ணணும், இல்லை அப்படின்னா அவனுக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் அப்படியே போட்டோம், நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃபேமிலியோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீரோக்கு கொடுக்குற மெடிசனை கலந்து விட்டுரும். இப்போ எல்லாம் சாப்பிடும்போது இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் பண்ண சூப் இது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு உனக்காக நான் இதை ஃபுல்லாகவே குடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதை எடுப்பாரு. அவர் எப்படா குடிப்பாருன்ற மாதிரி அதை சித்தப்பா ஃபேமிலி முழுசும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். தான் இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குடிச்சிருவாரு. ஹீரோ இப்போ என்ன நினைப்பாங்க, இவங்க இன்னும் எத்தனை தடவை தான் இவனை வந்துட்டு இதே மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவன் டோட்டலாக போய் சேர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து யோசிப்பாங்க, இன்னும் எத்தனை தடவை தான் இதை எண்ணி பார்க்கவே முடியல, என்ன முடியாது
முடியாத அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த மாதிரியே ஃபுட்டில் கலந்து கலந்து கொடுத்துட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன ஜென்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே ஹீரோயின் வருவாங்களா. அப்போ தடப்பட ஏதோ சத்தம் கேட்கும் ஹீரோ ரூமில். இப்படி பயந்து போய் நிற்கும் போது தான் பார்த்தோன்னா கதவு திறக்கும், ஹீரோ உள்ள ஹீரோயினை இழுத்துருவார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, ஹீரோயினை உள்ள இழுத்து ஹீரோவை வந்துட்டு என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன், என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எதுக்காக என்னை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ கெஸ் பண்ண அவங்க கெஸ் பண்ண அந்த சைட்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் இப்போ இங்கே தான் வரும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஹீரோயின் இப்போ ஒத்துப்பாங்க, கேட்பாங்க நான் தான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னை கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி கேட்டார்ல, எதுக்காக என்கிட்ட டாக்டராகவும் நடிக்கிறேன் இன்னோசென்ட்டாகவும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார்ல, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு வாய் வந்து பொய் சொல்லலாம், ஆனால் கண்ணு வந்து பொய் சொல்லாது. நீ வந்துட்டு என் கூட அந்த படித்த அந்த சின்ன பொண்ணு தானே, நீ உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பையன் நீயா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம், நீ கொடுத்த ட்ராகன் ஃப்ளையை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வச்சிருப்பாரு. அதை எடுத்து காட்டும் போது ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பேசிட்டே இருப்பாங்க, எங்கள் அம்மாவோட இறப்புக்கு யாரு காரணம் பழிவாங்க தான் நான் இங்கே வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. எனக்கும் அது தெரியும், இங்கே உள்ளவங்க சில பேர் தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ரெண்டு பேரும் போனஸ் சேர்ந்துருவாங்க. நான் உனக்கு குத்தம் சொல்ல முடியாது, உன்னோட வருத்தத்துக்கு நீங்கள் நியாயம் கேட்டு வந்திருக்க, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உனக்கே தெரியுன்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவ வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டில் கலந்து கொடுத்தாருன்னு அதை நான் அவள் குடிக்கிறதுல மாற்றி வச்சுட்டேன்னு சொல்லி ஹீரோ திருப்பி காட்டுவாரா. அதை அவங்க குடிச்சிட்டு அவங்க மயக்கத்தில் கிடப்பாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுவார், ஆனால் நம்ம இதே விட்டுறக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிடும், அவள் முழிச்சிருவா, அதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து அவள் கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி நான் மயக்கம் போட்டு கிடக்கிற மாதிரி இருக்கணும், தாத்தாக்கு சொல்லிடுன்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார். இப்போ ஹீரோ வந்துட்டு வாமிட் பண்ணி பெட்டில் படுத்திருக்க மாதிரி படுத்திருப்பாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு, அவங்க வந்து பாய்சனாக எதுக்குன்னா இப்போ ஹீரோ உண்மையை கண்டுபிடிக்கணும், இப்போ ஃபைனலாக இவங்க தான் கெட்டவங்கன்றதை தாத்தாக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. தாத்தா வந்து ரொம்ப கவலைப்படுவார். அப்போ திரும்ப ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் எனக்கே இந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, அதனால தான் நான் மயக்கமாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு என்ன நம்ப சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு சண்டை மாதிரி வந்துடும். மொத்தமாக என்ன கோவம் வரும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் ஆரம்பத்தில் கொண்டு வந்து ஒருத்தர் விட்டார்ல, அவர் மேலே கோவம் வரும். அவர்கிட்ட போயிட்டு எதுக்காக அவளை கொண்டு இங்கே விட்டீங்க இந்த ஃபேமிலிக்கு அப்படி இப்படின்னு கேட்கும் போது அப்போ விஷயமே தெரிய வரும். வந்துட்டு அவங்க ரொம்ப பணக்காரவங்களா தான் இருந்திருப்பாங்க, அவங்களோட பணத்தெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள ஒரு இறந்து போகிற மாதிரி இதே மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி இறந்து போக வச்சிருப்பாங்க. இதெல்லாம் விஷயத்தையும் இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்தது, அதனால தான் அந்த பொண்ணை வந்துட்டு இந்த குடும்பத்தில் சேர்த்தணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லும் போது உனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி விட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த மாதிரி இடிக்கிற மாதிரி போவாங்க. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆயிருப்பார், அவருக்கு தலையெல்லாம் சுற்றி கட்டு போட்டிருக்கும். ஹீரோனுக்கு அது பெரிய ஒரு மாதிரி ஆகிடும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தாத்தா இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு அதே மாதிரி இதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு தான் அவருக்கு பயந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதே வேலையோ அதே ஃபுட்டில் கலந்து தாத்தாக்கும் கொடுத்துருவாங்க. தாத்தா இப்போ அந்த மாதிரி ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்கும்போது எல்லாரும் போட்டு கண்டபடி வந்து பேசும்போது எல்லாரோட உண்மையான வேஷமும் வெளியே வந்துடும். எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் உங்களுக்கு பயந்த மாதிரி இருக்க முடியும், எங்களுக்கு அந்த சொத்தை கொடுத்தா தான் என்ன அப்படி இப்படின்னு பேசும்போது உங்களோட கேடு கட்ட கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யார் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாரு. எல்லாம் வெளியே வந்தவங்க கொஞ்ச நேரம் சாவ போகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியா போடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே நின்று பேசிட்டு இருப்பாங்க. இப்போ தான் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்களா, அதுவே ஒரு செட்டப் தான். ஆனால் அவங்க பிளான் பண்ணது உண்மை. ஆனால் அது ஹீரோனுக்கு தெரிஞ்சு அதை நடக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஒரு பக்கம் காட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா தாத்தா முதல் நாள் இவங்க ஹீரோ தாத்தாக்கு அந்த இது கொடுக்க வந்திருப்பாங்களா ஃபுட்டில். அப்போ வந்துட்டு தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் முன்னாடியே வருவாங்க. பார்த்தோன்னே என்னம்மா நீ என்னமோ இன்னும் ஒரு மாதிரி இருந்தேம்மா இப்போ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. இப்போ அது முக்கியம் இல்லை, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. இப்போ எல்லாரும் அவங்க வருவாங்க, அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி டீ காஃபி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அதில் வந்துட்டு இந்த மாதிரி பாய்ஸ் இது இருக்குது அதை வந்துருவாங்க, அதை நீங்கள் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் பிளான் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ தாத்தாக்கும் நல்லா தெரிஞ்சிடும், அவங்க நினச்ச மாதிரியே அதுங்கெல்லாம் வரும். அவங்க தாத்தா மேலே பிரியமாக இருக்க மாதிரி ஏதோ ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. தாத்தா அதை குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் இப்போ வேலை நடந்துரும்னு சொல்லிட்டு அவங்களாம் வெளியே வராங்களா. அப்போ தாத்தா என்ன பண்ணுவார், கரெக்டாக அதெல்லாம் துப்பி வாமிட் பண்ணிடுவார். பண்ணவர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஹீரோ கிட்ட இருக்கிற ரூமுக்கும் வந்துருவாங்க. இவங்க எல்லாரும் 3 பேர் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. இவ்வளோ மோசமானவங்க நம்ம குடும்பத்தில் தெரியலப்பா, நீ நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிப்பாங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்தே அவங்க செஞ்சதெல்லாம் வெளியே வரணுன்றதுக்காக ஹீரோக்கு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இவர் அதை வந்து உண்மையிலே ட்ரிங்க் பண்ணி இவருக்கு வந்து முடியாத மாதிரி எல்லாமே இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் நடிப்பாங்க. இப்போ இந்த அதுங்களுக்குலாம் தெரியாதுல இவங்களாம் ஒன்று சேர்ந்தது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பார்ட்டியில் வந்து அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ அடுத்ததான் இந்த குடும்பத்தில் யார் வரணும் என்ன இது நம்ம முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க. இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நியூஸும் வந்துடும். அதே சமயத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு பதிலாக நம்ம இங்கே ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் தாத்தாவும் எல்லாரும் நல்ல விதமாக வருவாங்க. பார்த்தோம் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போயிடும். இதே நேரத்தில் அவங்க இன்னொருத்தவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹீரோயின் இருக்காங்களே அவங்களோட அப்பா இருப்பார்ல, அவங்களே ரொம்ப நாளாக இவங்க வந்துட்டு மெடிசன் கொடுத்து இதே மாதிரி தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவரே ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு குணப்படுத்தி கொண்டு வந்துருவார். வெட்ட வெளிச்சமாயிட இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட ஹீரோயின் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே இப்போ ரெக்கார்ட்லாம் பண்ணிடுவாங்க. இவங்க பண்ணது அந்த பார்ட்டி முன்னாடி குடும்பத்தினோட எல்லாரும் முன்னாடி இவங்க எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி
காட்டிடுவாங்க. இவங்கெல்லாம் இப்படி முழுசா வந்து நிக்கிறதே அவங்களால ஏத்துக்க முடியாது. இவங்க இந்த மாரி எவிடன்ஸோட வந்தத அவங்களால சுத்தமா ஏத்துக்க முடியல. இப்ப எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு நின்னுட்டு உறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. போலீஸ் வரும். அத்தன பேரையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் எல்லாம் கத்திக்கிட்டு கதறிட்டு இப்ப வேற வழியே இல்லாம காலம் பூரா ஜெயில்ல தான் இருக்கணுன்ற மாரி அங்க போயிடுங்க. இப்ப ஹீரோனோட அப்பா ஓரளவுக்கு தேறி வந்துருவாரு. தாத்தாவும் நல்லாவே இருப்பாரு. இப்ப ஹீரோ முழுசா குணமாயிட்டாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டா இருந்தார்ல, அவர் ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. இந்த டைம் கேப்ல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லிங்க் ஆகி அவங்க 2 பேரும் லவ் பண்ணி சேர்ந்துருவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. ஹீரோயினும் அப்படிதான் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நான் உன்ன அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாரி 2 பேரும் பேசுவாங்க. இதோட இவங்க 2 பேரும் ஹேப்பியா சேர்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.